வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம ஜனகாமாவை கவனிக்க அவங்களோட பொண்ணு ஜெயராணி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தான் கல்யாண வீட்டுக்கு போகலை அப்படின்னு நம்ம தமிழை கண்காணிக்கையே வீட்டில் இருக்காங்க பிரபு. அவங்க கண்ணில் ஜெயராணி படுறாங்க. அப்போ வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இது எதுக்கும் எப்போவாது தமிழை மிரட்டதுக்கு ஆகும். இப்போதைக்கு அந்த செல்வரத்னத்தும் நம்மகிட்ட இல்லை. அப்போ நம்மளுக்கு மேலே உள்ள பயம் விட்டு போயிடும். இதை காட்டி அப்போ தங்கச்சிக்கும் அக்காளுக்கும் இதை காட்டி நம்ம அப்பப்போ உசுப்பேத்தி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்டதுக்கு எனக்கு சரியான சந்தர்ப்பம், இதை விட்டால் வேற கிடைக்காது அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம தமிழை இந்த வீடியோவை உன்னோட ஜனகம்மா அவங்ககிட்ட காட்டிரட்டா, இந்த தமிழ் வேற யாரும் இல்லை, ஜெயராணியோட பொண்ணு தான் அப்படின்னு நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல தமிழை அப்படியே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது நம்ம ஜனகாமாட்ட சந்தர்ப்பம் சூழ்நிலையில் நான் வேற யாரும் இல்லை, உங்கள் சொந்த பேத்தி தான் அப்படின்னு உண்மையை உடைச்சிடணும். இந்த பிரபு சொல்லி இந்த உண்மை ஜனகாமாக்கு அதுக்கு எட்டிச்சா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போயிருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னா நான் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிறேன்னு ஒரு பொண்ணாட்டு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லை, எங்கள் அம்மாவை நான் கவனிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஜெயராணி வீட்டுக்கு நம்ம தமிழுக்கிட்டே தமிழ் இப்போ நீ எதுக்கும் என்கிட்ட பிரச்சனைக்கு வரக்கூடாது, எங்கள் அம்மாவை நான் தான் கவனிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கவனிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்து நம்ம பிரபு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துறாங்க நம்ம தமிழ். அவங்க ஜெயராணியை கூட்டுக்கிட்டு, அம்மா நீ இந்த பாரு அங்கிட்டு இங்கிட்டு போவாத, இந்த பிரபு வேற வீட்டில் இருக்கான், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, எதையாவது அவன் போட்டு கொடுத்துருவானோன்னு எனக்கு தோணுது. ஜனகாமா பாவம், அவங்க எத்தனை பிரச்சனையை தான் சுமப்பாங்க. இப்போ நம்மளாலையும் அவங்க வாழ்க்கைக்கு துரோகம் அப்படின்னு நம்ம மேலே இவ்வளோ கடுப்பாக இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் ஜெயா பொண்ணு அப்படின்னு நம்ம ஜனகாமாவுக்கு உண்மை தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அவங்களால தாங்கிக்க முடியாதமா. அதனால் இப்போதைக்கு நீ அந்த ரூமை விட்டே வெளியே வராத, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இல்லாட்டினா இந்த இவன் போட்டு கொடுத்துருவான், வேற யாரு அந்த கண்கொத்தி பாம்பு கடங்க நம்ம வேவை பார்த்துட்டு இருக்க அந்த பிரபு போட்டுருவான். ஏற்கனவே ஒருக்கா இங்கே எட்டி பார்த்தா தேனு வசமாக சமாளித்து கூட்டிகிட்டு போயிட்டா. எப்போவுமே அவனுக்கிட்ட இருந்து நீ தப்பி இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத தமிழ், எங்கள் அம்மா கிட்ட கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த சந்தோஷத்தெல்லாம் நான் அனுபவிக்கண்டாமா? எங்கள் அம்மாவோட பாசம் எனக்கு வேணும். நான் இத்தனை வருஷம் அம்மாவை பார்க்க கூட முடியாமல் இருந்தேன், இப்போ என் கண்ணெதிரே இருக்காங்க. அதுவோ நான் அவங்க கையை பிடிக்கேன், அவ்வளோ அவங்க அம்மாவுக்கு எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் கையை பிடிச்சப்போ அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிருக்கதாட்டு இது எங்கள் அம்மா கை தான் அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டாங்க. அது பிறகு எப்படியோ முத்தம்மாவோட கைதான் அப்படின்னு நம்ப வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கல்யாண வீட்டுக்கு போனவங்க எல்லாரும் வீட்டுக்கு ரிட்டன் வரக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. இந்த சைடு நம்ம முத்தம்மா போய் பார்க்குறாங்க, என்ன கார் சவுண்டு கேட்குது, யார் இப்போ வராங்க அப்படின்னு பார்த்தா திடுதுபுனி கணேசன் மீனா எல்லாருமே அமுதா எல்லாரும் இறங்குறாங்க. இதை பார்த்தோன்னு சாக்காராங்க. இப்போ பிரபு கண்ணில் மட்டும் இருந்து தப்பது முக்கியம் இல்லை, இந்த ஒட்டுமொத்த குடும்ப கண்ணுலையும் இருந்து நம்ம ஜெயராணியை எப்படியாவது அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் முத்தமா இவங்க எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எப்படியோ நம்ம ஜெயராணியை முழு பூசரிக்கையே சோத்துல மறைச்ச கிடையாட்டு யாருக்கு கண்ணுலையும் படாமல் அனுப்பி வச்சுறாங்க. ஆனால் பிரபு இந்த வீடியோவை ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஜெயராணி அவங்க அம்மாவும் கவனிச்ச ஜனகம்மாவை கவனிச்ச அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இப்போதைக்கு எனக்கு செல்வரத்னத்தை வச்சு மிரட்ட முடியாது, செல்வரத்னம் என் பெடியிலேருந்து தப்பி எங்கேயோ போயிட்டான். அப்போ நான் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் குளிர் விட்டு போவான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்டதுக்கு வேற என்ன வழி? அவங்க ரெண்டு பேரும் எதுக்கும் பயப்படாதவங்களாச்சு, நம்மளே எடுத்து சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் விட்டா தேனும் அக்காவுக்கு சளைச்சவையில். அதே நேரம் பார்த்தோன்னா இந்த தமிழ் இடங்காப்படி அவள் என்னை கண்டாலே என்னை போட்டு கொடுக்குறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. அவளை நம்ம கைக்குள்ளே அடக்கி வைக்கணும். அதுக்கு இந்த வீடியோ
வீடியோ ஃபுட்டேஜ் உதவும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரபு வந்து நம்ம ஜெயராணி வந்து தமிழ் இவங்க எல்லாமே வந்து ஜனகம்மாவை கவனிச்சுக்கிட்டு அந்த வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்து வச்சு இந்த பாரு என்ன இனி உனக்கு ஆட்டம் செல்லாதது தமிழ், இந்த பாரு இந்த வீடியோ இருக்குது, இதை தூக்கி வச்சு நான் ஜனகாட்ட காட்டினேன்னா அவ்வளோதான், அம்புட்டு சீனம் ஒரே நாளில் முடிஞ்சு போவோம், ஒன்று இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா, அது பிறகு வந்து நீ பெரிய நம்பிக்கை துரோகி, நான் அவளுக்கு செய்த நம்பிக்கை துரோகத்தை விட தமிழ் தான் பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னு வந்து என்ன வெறுத்து ஒதுக்குறத விட உங்கள் குடும்பத்தை ஒதுக்குது வந்து கண்கொள்ளா காட்சியாக அமைய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரட்ட நேரம் கடவுளே எங்கள் ஜனகம்மாவுக்கு கண்டிப்பாக வந்து இந்த உண்மை தெரிஞ்சாலும் என்னை ஏற்றுக்கிடணும், நான் அது அப்படி வந்து நான் அவங்கக்கிட்ட நடந்துக்கிடணும், சீக்கிரமாக என் வாயிலேயே வந்து உண்மையை நான் சொல்லிடணும், இந்த பிரபு மாதிரி கேடுகட்டவன் உண்மையை சொல்லி ஜனகம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நான் பெரிய துரோகிப்பட்டது சுமக்க வேண்டியது வந்துடும், இதுலேருந்து நீ தான் கடவுளே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் யோசிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க நம்ம தமிழ்.